ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 27 பிப்ரவரி 2 வரைக்கும், அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. இப்ப ரிஷப லக்னத்துக்கு கிரக நிலைகள், சூரியன் மகரத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. செவ்வாயும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்காங்க தனுசுல. குரு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு 10ஆம் இடத்துலையும், கேது 4ஆம் இடத்துலையும் இருக்காங்க. சுக்கிரனும் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. சனி கர்மச்சனியாக 10ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ முத நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் மதியம் 1 மணிக்கு முடியுது. அதுக்கப்புறம் சந்திரன் சிம்மராசிக்கு மாறி மக நட்சத்திரமாக செயல்பட போறார். இப்ப நம்மளுடைய ரிஷபத்துக்கு 3ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. ஆனா புதன் மாதிரி செயல்பட போறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பேசுற பேச்சு, நமக்கு உண்டான ஆசைகள், கலை திறமைகள், படைப்புகள், இப்போ ஒரு மீடியாவில், திரைத்துறையில், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் படைப்பு திறமைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிசைனிங் லைனில் இருக்கவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் இப்போ ஆர்கிடெக்டில் டிசைனிங் பண்ணுறவங்க, இது மாதிரியான தன்னுடைய சுய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ புதன் 8ஆம் வீட்டில் செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, நம்முடைய லக்னாதிபதியே சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, ஈடுபாடுகள் நமக்கு வேலை சார்ந்து, சர்வீஸ் சார்ந்து, டெக்னாலஜி சார்ந்து ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். அந்த செய்யக்கூடிய பணியில் இன்வால்மெண்ட்டு நல்லா இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்ச உடனே 1 மணிக்கு மேலே மக நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் சிம்மராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது நமக்கு 5ஆம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் இருக்காரு. கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாய் 8ல் இருக்காரு. அதனால இந்த சமயத்தில் மத்தியானத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் மன உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். எமோஷன் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறது. இப்போ குழந்தைகளே இருக்காங்க அப்படின்னா, விளையாடுறாங்க அல்லது ஏதோ ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க, அதில் ஆர்குமெண்ட்ஸ் வர்றது, அல்லது குழந்தைகள் ஏதாவது பண்ணிட்டு அதனால நம்ம சஞ்சலப்படுறது, சங்கடப்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம பழகிற நபர்கள்கிட்டையும் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது நம்ம சந்தோஷத்தை குறிக்கிற இடம். ஆனால் அது 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஆயிடுங்கிறது தான். ஜனவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:52 வரைக்கும் மக நட்சத்திரம். அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில், அதாவது கேதுனுடைய நட்சத்திரத்தில் 8ல் இருக்காரு. லக்னாதிபதியே 8ல் இருக்காரு. கேது மாதிரி செயல்படுறதுனால, கேது நமக்கு 5ல் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. எதிர்பாராத சில நல்ல உறவுகள், நன்மைகள், அதே போல் வேலையில் எதிர்பாராத சில புகழ் கிடைக்கிறது, நம்ம திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இது இந்த பூர நட்சத்திரம் மறுநாள் ஜனவரி 29 திங்கட்கிழமை 6:56 ஈவினிங் வரைக்குமே இருக்கு. அதனால உழைப்புக்கு உயர்வு கிடைக்கும், உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு உத்தர நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கன்னிராசியில சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல செயல்படும் போது, சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 5ம் 9ம் இஞ்சு பலன்னு சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. அந்த நட்சத்திர அதிபதியான சூரியன் 9ல் இருக்கார். அப்ப இந்த வகையில் நமக்கு ஆன்ம பலம், வில் பவர், தெய்வீக ஆற்றல், தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பிரார்த்தனை தெய்வ வழிபாடு, குழந்தைகள் நலம், குதூகலம், மகிழ்ச்சி, உறவுகளால் மேன்மை, மேன்மேலும் நமக்கு டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய வளர்ச்சி கல்விகளுக்கு போகிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க, வெளிநாடு தொடர்புடைய படிப்பு போகிறவங்க எல்லாத்துக்குமே இது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
அதுபோக அந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது அன்னைக்கு முழுக்க இருக்கு. செவ்வாய்க்கிழமை முழுக்க 30ஆம் தேதி முழுக்க இருக்கு. அதற்கு அடுத்த நாள் 31ஆம் தேதி புதன்கிழமை அது வந்து ஹஸ்த நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். அப்ப இன்னும் அந்த முதல் நாள் தொடர்ந்த பலனையினுடைய வளர்ச்சியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கிடைக்கும். அப்ப சந்தோஷம், ஒரு புதிய ப்ராஜெக்ட்ல ஈடுபடுறது, கம்யூனிகேஷன், ஐடி லைன்ல இருக்கவங்க மற்றும் கலைத்துறைகளில் இருக்கவங்க, கோவில் வழிபாடுல இருக்கவங்க அனுபவங்கள் வந்து நல்லா இருக்கும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இது அமையும். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை, அந்த அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தினுடைய 2 பாதம் கன்னியில இருக்கு, 2 பாதம் துலாத்துல இருக்கு. ஆனாலும் செவ்வாய் தான் சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி. செவ்வாய் நம்மளுக்கு 8ல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, சுக்கிரன் நமக்கு லக்னாதிபதி, அவருமே 8ல இருக்காரு. அதனால இந்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஜனன ஜாதகத்துல செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ கெட்டு போயிருந்தா, நெகட்டிவ் கேரக்டர் ரோல் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா, இந்த நாள்ல வந்து நம்ம புது காரியங்களை தவிர்த்துக்கணும், புது உறவுகளை தவிர்த்துக்கணும், எமோஷனலா பேசுற பேச்சுல நம்ம டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துக்கணும். அதாவது நல்லதே பேசினா கூட அதனால வம்பு வழக்கு வருதுன்னா இது மாதிரி தான். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத ஒரு வலிவேதனை தரக்கூடிய பாவம். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது குழந்தைகள் வழியாகவும் அல்லது நம்ம ஆசைப்பட்டவர் பிரியப்பட்டவருடைய பேசும்போது வரக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கும். கடைசி நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி, இந்த அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். இப்போ நம்மளுடைய லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் போறாரு. அப்போ இந்த ராகு பகவான் நமக்கு எங்க இருக்காங்க? லாபஸ்தானத்தில் இருக்காங்க, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இப்போ 11ஆம் இடத்துல லாபத்திரானத்தில் புதன் இருந்தாலும் கூட புதன் வந்து நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காங்க. அதனால புதுசா ஏதாவது ஒரு நம்பிக்கையின் பேரில் அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்க சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் புது நடவடிக்கைகள், புது முயற்சிகள், கண்ணை மூடிட்டு நம்பிட்டு செய்யறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் பாவத்தை காட்டி 8ஆம் பாவமும் இங்க காட்டப்படுது அப்படின்னாலே இங்க என்னன்னா, நமக்கு அந்த எதிர்பார்ப்பு, அதை செஞ்சிடலாம் இது செஞ்சிடலாம், அதன் மூலமாக நமக்கு ஒரு டார்கெட்டு அல்லது ஒரு யதார்த்தமாகவே இல்லாத ஒன்றை அது நமக்கு நல்லது பண்ணணும்னு நம்பி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை ராகு வந்து தூண்டி விட்டுருவார். அதாவது நம்பிக்கையின் பேரில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிறது, அவசரப்பட்டு ஆசை உந்துதலால். அதனால அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் பொருள் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும், பொருள் இழப்பை தவிர்த்துக்கணும். இப்படி 7 நாட்களுக்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரத்துக்கு கணிக்கும் போது இன்னும் உப நட்சத்திரம்ங்கிற கான்செப்டை எடுத்தா அதுல இன்னும் வந்து நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். அதாவது என்ன விஷயத்தை என்ன கிரகம் நம்மளுக்கு தரப்போகுது, நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தின்படி பணம் தரக்கூடியதும் தொழிலை அமைத்து கொடுக்கக்கூடியதும் ஒரு கிரகம்னா, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் வரும்போது அந்த வேலையை நல்லா செய்யும். அதே மாதிரி கஷ்ட நஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நம்ம வந்து எச்சரிக்கையாகவும் இருந்துக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.